மாமியார் பேச்சை மீறாத மருமகள்கள் அப்படின்னு பட்டம் யாருக்காவது குடுக்குறீங்களாப்பா? அப்படி குடுக்குறதா இருந்தா, நம்ம மீனாவும், ஸ்ருதியும் இங்க இருக்கிறாங்க. சீக்கிரம் வந்து குடுவாங்க. அட ஆமாங்க. தாய் சொல்லை தட்டாதேன்னு கேள்விப்பட்டுருக்கோம். மாமியார் சொன்னோனே 2 வீர பெண்மணிகளும் கெளம்புறாங்க மனோஜ ஃபாலோ பண்ணிக்கிட்டு. கூத்தா இல்லையா? சிரிப்பா இல்லையாங்க பார்க்குறதுக்கு? இன்னும் அந்த சிறகடிக்க ஆசை டைரக்டர் எவ்ளோ மொளமொளமா காதுல பூவ சுத்த போறாருங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க போறோம். இப்ப கெளம்புறாங்களா? போயிட்டு என்ன பண்றாரு, ஏது பண்றாருன்னு பார்த்தா, புடிச்சுக்கிருச்சுங்க. மாடு, ஆடு சிக்கிருச்சு எலிப்பொறியில அப்படிங்கிற மாரி வெளிய நின்னுட்டுருக்காங்க. மனோஜ் ஷோரூமுக்கு போறாரு, வராரு. உள்ளுக்குள்ள போயிட்டு பேசிட்டு இருக்கையில, கிரிஷோட ரோகிணி மேடம் போறாங்க. மாட்டிட்டா, மாட்டிட்டா. இரு, இரு அப்படின்னு தள்ளி ஒதுங்கிறாங்களா, ஒதுங்குனதையோட போயிட்டு, வந்தாச்சு. இன்னைக்கு நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்ல, இல்ல ரோகிணி, கொஞ்சம் இன்னைக்கு வேலைலாம் இன்னைக்கு நெறைய இருக்கு. என்ன, என்ன? வியாபாரம் இன்னைக்கு போற நாளு. இன்னைக்கு அதிகமா வருவாங்க. அதனால இன்னைக்கு மட்டும் கூட்டி போயிறியா? அதெல்லாம் முடியாது. என் பிள்ள ஆசைப்பட்டான். அம்மா நான் இங்க தான் இருப்பேன். இன்னும் 4 கேள்வி இருக்கு. அவர்ட்ட கேட்கணும். ஐயய்யோ! சாமி நீ கிளம்புடா. உனக்கு வேணா நான் சாக்லேட் தரேன்னு சொல்லிட்டு நெறைய வாங்கி வச்சு குடுக்குறாரு. பரவாயில்லையே! புள்ள வருவான்னு வாங்கி வச்சிருந்தியா மனோஜு? ஐயோ! நீ கிளம்பு அப்படிங்கல. சரி நான் கிளம்புறேன். அப்ப ஆளுங்க நெறைய பேர் வராங்களா, அதனால ஒண்ணும் பண்ண முடியாம கிளம்பிடுறாங்க ரோகிணி, கிருஷும். இங்க ஸ்ருதியும், மீனாவும் டக்குன்னு ஒதுங்கிக்கிறாங்க. ரோகிணி வெளியில போகுது. பாத்தீங்களா? எப்படி மீனா? ஆமா ஸ்ருதி. அத்தை சொன்னது கரெக்ட் தான். இப்ப ரோகிணி வந்துட்டு போறா. அடுத்து யார் வரப்போறாங்கன்னு தெரியலையே! பாப்போம், பாப்போம் அப்டிங்கல அந்த பப்பரப்பா மனோஜ் பேரு சொன்னார்லயா, அந்த ஜோசியக்காரர் உள்ளுக்க போறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தங்களா வர. கடைசியா பார்த்தா கார்லருந்து தேவிகா இறங்குது. ஏய் தேவிகா! அந்த ஆன்டி. ஆமா. அப்டி பார்த்தா கனகா இறங்குது. ஆமா. இவங்க 2 பேரும் இங்க எதுக்கு வராங்க? அட என்ன மீனா? ஷோரூம் இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு சீர் வைக்கிறக்காக கூட வரலாம் வாங்குறதுக்கு. ஏங்க அவங்க வீடே கப்பல் மாரி இருக்கு. ஒத்த பொண்ணு. இப்போ புதுசாவா வாங்கி வைக்க போறாங்க? அப்படின்னு மீனா சொல்ல, "நீங்க சொல்றது சரிதான் மீனா. பாப்போம். என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா?" அப்படின்ட்டு பாக்குறாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஆத்தாளு மகளு உள்ளுக்கு போயிட்டு மனோஜ்ட்ட போனோனே, "ஹஸ்பண்டு" இவங்க கொஞ்சம் வெளில தான் நிக்கிறாங்க. இவங்க போனவங்க கொஞ்சம் மாறு உடையில போயிருந்தா உள்ளுக்கு வரைக்கும் போயிருக்கலாம். போக முடியல வெளில நிக்கிறாங்க. உள்ளுக்கு போயிட்டு, "ஹஸ்பண்டு வா, வா, வான்னு" கூப்பிட, "ஐயோ! ஆன்டி இன்னைக்கு நெறைய வேலை இருக்கு. நீங்க போங்களேன். இன்னைக்கு வியாபாரம் கூட போகும் ப்ளீஸ்" அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு உங்களுக்கு வியாபாரம் எவ்வளவுக்கு போகும்? ஐயோ! லாபம் மட்டுமே எப்படியும் ஒரு 50,000 கிடைக்கும். 50,000 தானே இந்தாங்க அப்படின்னு மெத்தையில அப்படி தூக்கி போடுது அந்த டேபிள்ல. அந்த ஜீவாவும் சொட்டத்தலைன்னு பாக்குதுக. அடேயப்பா! நல்ல பசையுள்ள ஆளத்தான் பப்பரப்பா மனோஜு. நீ வாங்கியிருக்கிறப்போ, போ போ மாமியார் கால கழுவு. பணம் காசு வருதுன்னா அதத்தான் பெருசா நினைக்கணும். என்ன பப்பரப்பா அப்படின்னு கீழ பாக்குறாங்க. அப்படியா? சரி கிளம்புறேன் அப்படின்ட்டு அந்த காசையும் விடலங்க. எடுத்து வச்சுட்டு, அப்படின்னு கபக்குன்னு புடுங்குதுங்க. என்ன? எங்களுக்கு சம்பளம் போடலைல. அதான் குடுத்தாச்சுல. அது 2 மாசத்துக்கு முன்னாடி உள்ளது. இந்த மாசத்துக்கு அடுத்த மாசத்துக்கு நீ சம்பளம் குடுக்க மாட்டீங்க பாஸ். அதனால நாங்க வச்சுக்கிறோம். அட பாவிங்களா! கை கெட்டுனத வாய்க்கு எட்ட முடியலையேடா! எட்ட விடாம பண்ணிட்டீங்களேடான்ட்டு, என்ன மாப்பிள வாங்க போவோம். வந்துட்டேன் அத்த. இந்த புள்ள கனகாவும் ஹஸ்பண்டு கைய பிடிக்க, ஐயோ! கைய விடு. அங்க வேலை பார்க்குறவங்கலாம் என்னடா அது வாழ்றான்டா மனுஷன். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வருது புள்ளையோட, 2வது வருது புள்ளையோட. என்ன ஒண்ணு ஆத்தாளும் மகளும் வராங்க. கார்ல ஏறி போறாங்க. வீடியோ எடுக்குதுக டக்குன்னு நம்ம ஆளு 2 பேருமே, மீனாவும், ஸ்ருதியும். எங்க போறாங்க? "வாங்க, வாங்க ஃபாலோ பண்ணுவோம்" அப்படின்னு பின்னாடியே போறாங்களா, போனா எங்க போறாங்க? ஒரு ஒரு ஷோரூம் மாரி இருக்கு. அங்க போறாங்க. "எதுக்கு இங்க?" அப்படிங்கல. என்ன ஷோரூம் பாருங்க, நகைக்கடை. எதுக்கு அத்த?" தாலி பிரிச்சுக்க ஒரு ஃபங்ஷன் வைக்க வேணாமா? அதுக்கு தான்" அப்படின்னு தாலி வாங்க வந்தோம்னு போய் உள்ளுக்க போறாங்க. நகை கடைக்குள்ள இவங்க 3 பேர் ஏன் போகணும்? ஒண்ணும் புரியலையே! அப்படி இருக்கையில, "இல்ல நம்ம அத்தைய கூப்பிட்டுருவோம்" அப்படின்னு. "அத்த சீக்கிரம் வாங்க" அப்படிங்கல. "ஏன்? வாங்க சீக்கிரம்." முத்துவுக்கும் வர சொல்லிடுறாங்க. ரவியும் வர சொல்லிடுறாங்க. அ அவரு அண்ணாமலை அப்படின்ட்டு மாமா அப்படிங்கிறாங்க. மாமா வேணாம். அவருக்கு ஹார்ட் வெடிச்சிரும். ஏன் என்னாச்சு? அட வாங்க அத்த அப்படிங்கவும் அரக்க பறக்க அடிச்சு ஓடி வர்றாங்க விஜயாவும். எதுக்கு இங்க நகை கடைக்கு வர சொல்லிருக்கீங்க? எனக்கு ஏதாவது நகை வாங்கி தர போறியா ஸ்ருதி? ஐயோ! அத்த, ஆன்டி என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க என்ன வேலை எங்களுக்கு குடுத்துருக்கீங்க? என்ன வேலை? என்ன வேலை குடுத்தேன்? ஏய் என்னடி நான்லாம் வேலையெல்லாம் குடுக்கலடி. அப்படின்னோனே, ஐயோ! ஆன்டி மனோஜ ஃபாலோ பண்ண சொன்னீங்கல்ல. ஆமா. இங்க பாருங்க அப்படின்னு குடுக்க, வீடியோ காமிக்கிறாங்க. பார்த்தா, ஏய் என்ன இது அந்த ஆத்தாளு மகளும் இல்ல. அவங்க ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணிட்டான்னு சொன்னாங்களே. இவ ஏன் போகணும்? கார்ல ஒண்ணா இந்த கடைக்குள்ள தான் நிக்கிறாங்க. கடைக்குள்ளயா? அந்த புள்ள பார்த்தீங்கன்னா, "ஹஸ்பண்டு வா ஹஸ்பண்டு" அப்படின்னு லூஸ் மாரி பேசுதா, அப்படி பார்க்குறாங்க. ஒரு மாதிரி ஆயிருது. உள்ளுக்குள்ள போறாங்க. இவளோட இவ ஏன் வரணும் அப்படின்ட்டு, "ஆன்டி ஆன்டி நில்லுங்க. என்ன பேசுறான்னு பார்ப்போம்" அப்படின்னு போனா, அங்க பார்த்தா தாலி எடுங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க. எதுக்கு தாலி தாலின்னு பேசுறாங்க? "ஹஸ்பண்டு இந்த தாலி நல்லா இருக்கா? இது நல்லாருக்கும். இது எனக்கு கழுத்துல நீ மாட்டுவியா? ஆமா கனகா, ஆமா. என்ன கல்யாணம் பண்ண போறானா?
அன்னைக்கே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்களே அப்படின்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்கா? இந்த பொண்ணு இந்த மேடம் இந்த பொண்ணுக்கு இந்த இது நல்லாருக்கும் அப்படின்னு அங்க நகை கடைக்காரவங்க சொல்றாங்க. நல்லாருக்கு. நல்லா ஒரு 25 பவுன்ல தாலி சரடு வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறாங்க. மயங்குது மீனாவும், ஸ்ருதியும். என்ன மேடம் 25 பவுன்லயா? ஆமா. ஏன்? உங்களுக்கு என்ன கசக்குதா? காசு குடுக்குறோம். தர வேண்டியது தானே! ஐயோ! மேடம் அப்படிலாம் இல்ல. நீங்க 50 பவுன் கூட வாங்கிக்கங்க அப்படின்னு எடுத்து வைக்கிறாங்க. மாப்ள இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? என்னது என் புள்ளைய மாப்பிள்ளைன்னு சொல்றா! விஜயா அப்படியே மயங்கி விழுகுது. ஆண்டி, ஆண்டி எந்திரிங்க அப்படின்னு தண்ணிய தெளிச்சு எழுப்ப, அங்க போறவங்க என்னம்மா இங்க நின்னுட்டுருக்கீங்க? இல்ல அவங்க எங்க ஓனரு 25 பவுனுக்கு வாங்குறாங்கல்ல. ஆமா. நாங்க அவங்க வீட்ல வேல பார்க்குறவங்க. நாங்க தள்ளித்தான் நிப்போம். இங்கேயே நாங்க நின்னுக்குறோம். ஓ! அப்படியா? பார்த்தா வேலைக்காரங்க மாரியே தெரியல. பளபளப்புன்னு இருக்கீங்க அப்படிங்கிறாங்களா? அப்படிதான் இருப்போம். நீங்க போங்க. உங்களுக்கு ஏதாவது குடிக்க எங்களுக்கெல்லாம் குடிக்கிறது தெரிஞ்சா அந்த ஓனர் அம்மா எங்கள திட்டிப்புடுவாங்க. ஓ! அப்படியா? விஜயாவுக்கு மட்டும் தண்ணி கேட்குறாங்க. தண்ணிய தெளிச்சு எழுப்புறாங்க. "அத்த எந்திரிங்க. ஏய்! என்னடி வீட்டு வேலைக்காரின்னு சொல்றீங்க? ஆ மயக்கத்துல இருந்தீங்க. இது மட்டும் எப்படி கேட்டுச்சு உங்களுக்கு?" அப்படின்னு ஸ்ருதி கேட்க, "மயக்கத்துல இருந்தாலும் எனக்கு ஆழ் மனசுல கேட்டுச்சுடி. வேலைக்காரன சொல்ற?" அப்படிங்கல. "ஐயோ! ஆன்ட்டி நாங்க அவகிட்ட இருந்து தப்பிக்கிறக்கா அப்படி பொய் சொன்னோம். உங்களுக்கு புரியுதா இல்லையா?" "ஓ! காப்பாத்துறக்கா? சரி, சரி." அப்படின்னு பார்க்குறாங்க. அப்ப அவ மாப்பிள்ளைன்னு சொல்றாளே எதுக்கு? "தெரியலையே" அப்படிங்கிறாங்க. ஒருவேள மகள கட்டி வைக்க போறாளா? இவன் சொன்னானே 5,00,000 தர்றான் தான் கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்ப 5,00,000த்துக்காண்டி கல்யாணம் பண்ணிட்டு தான் அந்த காச வாங்கிட்டு வந்தானா? அப்படின்னு செம்ம காண்டாகுறாங்க. பார்த்தா தாலிய கையில வச்சு கழுத்துல வச்சு பார்க்குறாரு மனோஜ். "மாப்ள நல்லா இருக்குல்ல? இந்த நீங்க கட்டுன தாலிய எடுத்துட்டு, இத நீங்க நாளைக்கு அப்படியே போடணும். நல்லா கிராண்டா பெருசா பண்றோம். ஓகேவா?" ஆன்ட்டி பெருசாலாம் பண்ண வேணாம்." "அட என்ன நீங்க? மொறப்படி பதிவே பண்ணியாச்சு கல்யாணத்த. அதுக்கு பாருங்க உங்க வீட்டு ஆளுங்க எப்படியாவது வந்துடுறாங்க. கல்யாணத்தப்போ உங்க வீட்லருந்து எல்லாரும் வந்தாங்க. ரவி, ஸ்ருதி, முத்து, மீனான்ட்டு. அப்புறமா பதிவு பண்ணையிலயும் ரவி, மீனாவும் முத்துவும் வந்தாங்க." அப்படின்னு சொன்னோனே இங்கேயும் வந்திருக்காங்க. இங்கேயும் வந்திருப்பாங்களான்னு தெரியல. அதெல்லாம் வர வேணாம். நீங்க என்ன? அப்படிங்கிற டக்குன்னு இது ஒளிஞ்சுக்கிருதுங்க. ஆனா விஜயா பாக்குது. ஸ்ருதி, மீனாவையும். "அதென்ன? அவங்க கல்யாணத்துக்கு நீங்க போனீங்களாமே?" "ஐயோ! ஆன்ட்டி நாங்க எங்க தொழில் விஷயமா போனோம்." அப்படிங்கிறாங்க. "சரி, அப்ப பதிவு கல்யாணத்துக்கு நீ போனியாமே?" "ஐயோ! நாங்க வீட்டுக்காண்டி போனோம்." "என்ன ஆன்ட்டி? என்ன அத்த?" அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்குறாங்க. அப்போ இவன் கல்யாணம் பண்ணிட்டானா? இனிமே இதுக்கு மேல நிக்க முடியாது அப்படின்னு போறாங்க விஜயா. ஐயோ! அத்தை, அத்தை அப்படின்னு பாக்க பின்னாடியே போறாங்க. போயிட்டு நிக்கிறாங்க. விஜயா பாக்குது. "மனோஜ்" அப்படின்னு கத்துனோனே திரும்புறாங்க. அந்த அந்த ஜுவல்லரில இருக்கிற கடையில இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. விஜயா கத்துன கத்துல, அம்மம்மம்மா, அம்மம்மா அப்படின்ட்டு கையில வச்சிருந்த செயின அப்படியே போடுறாரு. "அம்மம்மா, என்னம்மா? எங்கேம்மா வந்தீங்க?" அட பாவி! என்னடா பண்ணி வச்சிருக்கிற? என்ன காரியம் பண்ணியிருக்கிற? என்னம்மா? நான் ஒண்ணும் பண்ணல. பலார் பலார்ன்னு நகைக்கடையில போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துது. என்னடா நெனச்சுட்டு இருக்க? ஹலோ! என்ன என் மாப்பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்க? ஏய்! நான் விஜயா அவ்வளவுதான். என் புள்ளைய மயக்கி கல்யாணத்த பண்ணி வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க, எங்க வீட்டு சொத்து பூரா உங்க புள்ள மேல தான் நாங்க எழுதி வைக்க போறோம். அப்புறம் என்ன? ஏய்! சொத்து இருந்தா அதுக்காண்டி இந்த மெண்டல எங்களுக்கு கட்டி வைக்க பார்க்குறியா? அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அறைய போறாங்க. கைய பிடிச்சிடுறாங்க. "என்னம்மா? பாவம்மா! அவள போய் நீ ஏம்மா அடிக்கிற?" அப்படின்னு மனோஜ் சொன்னோனே, "ஏன்டா நேத்து வந்த இவளுக்காண்டி என்னையவே நீ மறிப்பியா?" அப்படின்னு வச்சு தகச்சு தண்ணிய காட்டுறாங்க. "உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. இப்பவே நான் போலீஸுக்கு போறேன்." "போலீஸுக்கா? ஏம்மா?" அம்மாவோட நம்பிக்கைய கெடுத்தில்ல. அதுக்காகவும் ஒரு பொண்ணுக்கு டைவர்ஸ் குடுக்காம இன்னொரு பொண்ணு கழுத்துல நீ தாலி கட்டியிருக்க. அதுக்காகவும் நான் போறேன்டா." அப்படிங்கல. "ஐயோ! அத்தை சும்மா இருங்க." அப்படின்னு மீனா கத்துறாங்க. ஸ்ருதியும் அதே மாரி தான். "ஐயோ! ஆன்ட்டி இதுக்கு நீங்களும் தான் உடந்தைன்னு சொல்லி உங்கள கைய காமிச்சுட்டாருன்னா நீங்களும் போயிருவீங்க. என்னடி சொல்றீங்க?" அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள அங்க எல்லாரும், "என்னம்மா இப்படிலாம் கத்துறீங்கன்னு?" கொய கொயக்கான்னு எல்லாரும் வராங்க. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லாத்தான் இருக்கும். பார்க்கலாம். மனோஜும், விஜயாவும் அடி வாங்கும் அந்த ஒரு நாள், அந்த தருணத்துக்காக காத்துக் கொண்டிருக்கும் சங்கம் யாராக இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு தெரிவிச்சிருங்க. உங்க பொன்னான கையால. கூடவே ஒரு லைக்க தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுத்துருங்க அன்பு உறவுகளே. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.